இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திவ்யாக்கா இன்னும் இங்கதான் இருக்காங்களா? போறதா சொன்னாங்க. ஆமா, கிளம்பி வாசல் வரைக்கும் போனவங்க அம்மா தான் கூப்பிட்டுட்டு வந்து ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னாங்க. அதான் கிளம்புனவங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் எப்படி போய் ஆரத்தி எடுக்க முடியும்? அவர் என்ன பாத்துருவாரு. அது மட்டும் நடந்துடவே கூடாது. அக்கா, ஆரத்தி எடுக்க மயிலண்ணா இல்லையா? அவர் எடுக்க சொல்லுங்க அக்கா. நீதான் ஆரத்தி எடுக்கணும்னு திவ்யா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா. அம்மாவும் சரின்னு சொல்லி உன்னை வர சொன்னாங்க. நீ சீக்கிரமா ஆரத்தி பூசணிக்கா எடுத்துட்டு வா. எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். லேட் பண்ணிடாத, ஓகே? சீக்கிரமா வாமா. போச்சு, இதென்ன இப்படி ஒரு புது பிரச்சனை? நான் எப்படி அவர் முன்னால போய் நிப்பேன்? இப்ப நான் என்ன பண்றது? மகா, அக்கா எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? நீ பாட்டுக்கு ஆரத்தி எடுத்துட்டு திருக்கிட்ட ஆரத்தி காசு வாங்காம போற? திரு, மகா ஆரத்தி எடுத்ததுக்கு அவளுக்கு ஆரத்தி காசு கொடுக்கணும். கொடுங்க. அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. மகா வந்து வாங்கிக்கோ. சல்லடையில நான் என் புருஷனை பாக்குற மாதிரி நீங்களும் உங்க புருஷங்களை பாருங்க. பார்த்து முடிச்சதும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆரத்தி எடுக்கிற சடங்கு முடிஞ்சிருச்சு. சரி, உள்ள போலாம் வாங்க.
திரு பாத்து பாத்து. மயில சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் வா. பொறுமை ஆ, பொறுமை. பாத்து தண்ணி. பாத்து ஒண்ணும் இல்ல. சே, சே. திரு 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 என்னாச்சு திரு? மகா தண்ணி குடு. தண்ணி குடி திரு, இந்த திரு. தண்ணி குடி. பொறுமை பொறுமை. ஸ்ரீ கிளம்பலாமா? ஆமாமா. ஒரு நிமிஷம், மகா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், இப்பதானே போய் சொல்லிட்டு வந்த. எத்தனை தடவை சொல்லுவ? டைம் ஆச்சு, வா போலாம். மா ப்ளீஸ் மா, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முகத்தை காட்டுறீங்க? சரி நான் போகல, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஷோ. ஹலோ மகா, நான் கிளம்பிட்டேன். நானும் கிளம்புறேன்க்கா. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. ம் சரி மகா, டேக் கேர், பாய். ம். ஆ, அம்மா நீங்களா? உனக்கு என்னாச்சு மகா? கொஞ்ச நேரமா உன் முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? மறுபடியும் யாராவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு, அதான். ஆமா, நீ ஏன் சாப்பிடல? அம்மா பசிக்கல. வயசு பொண்ணு, அது எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? ராத்திரியில சாப்பிடாம வயித்த காய போடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நீ கேப்பல்ல. வா, நானே உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். நீ இப்ப சாப்பிடுற. ஆ? ஏம்மா, எனக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க போங்க, பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? எந்த அம்மாவாவது தம் பொண்ணு சாப்பிடலனா சரி சாப்பிடாமலே இருக்கட்டும்னு விட்டுட்டு போவாளா? சாப்பிட வச்சுட்டு தான் போவா. அம்மா சொன்னா மறு பேச்சு பேசக்கூடாது.